ரெஸ்ட் ரூம்ல கதவு இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் நாங்க பண்ணுவோம் ஸ்கூல்ஸ்லன்னு சொல்லிருக்காரு. எவ்வளவு முக்கியமான அறிவிப்புன்னு பார்க்கணும். நீங்க அந்த அறிவிப்பு வந்தபோது எவ்வளவு பெரிய கைதட்டு வந்துச்சு பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா அவர் 15 வருஷம் அறிவிச்சே போறாரு. அப்போ வந்து எல்லாம் வழக்கமாக ஒரு கைதட்டே போறாங்க. இந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகளில் கதவோடு கூடிய ரெஸ்ட் ரூம் சொன்னோடனே அப்ளாஸ் வந்து அள்ளிச்சு. அதாவது எவ்வளவு பேசிக்கான விஷயங்களை நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அந்த பெண்களுக்கு வந்து அது எவ்வளவு எசென்சியலான அப்படிங்கிறதும் அந்த அப்ளாஸ் நீங்க முடிஞ்ச வாய்ப்பு பிடிச்சா நீங்க போடுங்க. ஒரு 10 அறிவிப்புகள் போடும்போது 9க்கு வந்து சம்பிரதாயமான கைதட்டு இருக்கும். இந்த 1க்கு மட்டும் வந்து பயங்கர எழுச்சியான கைதட்டு. அப்ப தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் கிடையாது. பள்ளிக்கூடங்களில் வந்து சரக்கடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மாணவர்கள் சரக்கடிக்கிறத தாண்டி 5 மணிக்கு மேல அங்க பரலாம் சரக்கடிக்கிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா மரத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கலாம் மரம் உட்காந்துருக்கு. அவன் 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆண்டுக்கு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது தவிர 1000 கோடி ரூபாய் நான் தனியார் நன்கொடை தரட்டு உட்காந்துருக்கோம் சொல்றாங்க. அப்போ உங்க காசுலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேள்வி வருது. அரசு பள்ளிக்கூடங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. 10 ரூபாய் சம்பளம் கிடைச்சா கூட தனியார் பள்ளியில் சேர நினைக்கிறேன். அப்ப அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை வந்து கவலைக்கிடம். நோ டவுட் ஐசியூல தான் இருக்குது. அதனால தான் நான் பாத்ரூம் வந்து கதவோட வச்சிருப்பேன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னபோது அப்படி வந்து அடி வயிற்றுல இருந்து பெண்கள் வந்து கைதட்டினாங்க. அதில் வந்து அவருடைய நெஞ்சார்ந்து கைதட்டினாங்க. அது எசென்சியலா இருக்கு. அதை வந்து இந்த ஆட்சி அதை சுத்தமா கண்டுக்கல நம்ம கண்ணோட பார்க்கிறோம். விஜய் அவர்கள் அறிவித்தது ரொம்ப எசென்சியல். அதனால தான் அந்த அப்ளாஸ் அங்க எழுந்துச்சு. இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும்.